படங்கள் வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் பிஸ்தா. 1997 ஆண்டு வந்து வெற்றி பெற்ற திரைப்படம். ஜனரஞ்சக நட்சத்திர இயக்குனர் என்று பெயரெடுத்த KS ரவிக்குமார் இயக்கத்தில் வெளியான வெற்றி படங்கள் வரிசையில் பிஸ்தா 1997 ஆண்டு வெளியாகி 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்ற படங்களில் இதுவும் ஒன்று. இதில் திரைக்கு முன் தோன்றியவர்கள் நவரசநாயகன் கார்த்திக், மணிவண்ணன், மௌலி, மன்சூர் அலிகான், வாசு விக்ரம், இடிச்சப்புலி செல்வராஜ், நக்மா, ஜெயஸ்ரீ, சிந்து. திரைக்கு பின்னால் உழைத்தவர்கள் படத்தொகுப்பு கே. தணிகாச்சலம், ஒளிப்பதிவு அசோக் ராஜன், பாடல்கள் காளிதாசன், இசை ராஜ்குமார், கதை வசனம் MA கென்னடி, தயாரிப்பு பிரமிட் இன்டர்நேஷனல், திரைக்கதை இயக்கம் KS ரவிக்குமார். 9/5/1997 ஆண்டில் இந்த படம் வெளியானது. பொதுவாக தான் இசையமைக்கும் படங்களில் இடம்பெறும் பாடல்களையும் SA ராஜ்குமாரே எழுதுவார். ஆரம்ப காலத்தில் இருந்து இந்த நடைமுறையை பின்பற்றினாலும் பின்னர் தான் இசையமைக்கும் படங்களில் பிற பாடலாசிரியர்களின் பாடல்களையும் பயன்படுத்த ஆரம்பித்தார். அந்த வகையில் பிஸ்தா படத்தின் பாடல்கள் அனைத்தையும் கவிஞர் காளிதாசன் எழுத அவற்றுக்கு இசை அமைத்திருந்தார் SA ராஜ்குமார். தான் இயக்கும் படங்களில் சிறிய வேடம் ஒன்றில் தலை காட்டுவது இயக்குனர் KS ரவிக்குமாரின் வழக்கம். அந்த வகையில் பிஸ்தா படத்திலும் இறுதி காட்சியிலும் ஐயப்பசாமியாக நடித்திருக்கிறார் KS ரவிக்குமார். ஐயப்பசாமியாக தோன்றி ஒரு பாடல் காட்சியில் நடித்திருக்கின்றார். இந்த படத்தில் பாடலாசிரியர் காளிதாசனும் ஹோட்டல் உரிமையாளராக சிறு வேடம் ஒன்றில் நடித்திருக்கின்றார். பிஸ்தா படத்தின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். சபரிமலைக்கு செல்வதற்கு மாலை போட்டு விரதம் இருக்கும் கார்த்திக் ஹோட்டல் ஒன்றில் வேலை செய்கிறார். கார்த்திக்கின் பணிவு மற்றும் பக்தியை கண்ட மௌலிக்கு அவரை மிகவும் பிடித்து போகிறது. எனவே அவரை தன்னுடைய தொழிற்சாலையில் மேனேஜராக பணியாற்ற அழைக்க வருகின்றார். ஆனால் மௌலியின் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள் யாரும் ஒழுங்காக வேலை பார்க்காமல் சீட்டு விளையாடி கொண்டிருக்கும் காட்சியை தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கும் வெட்டியாக அமர்ந்து வீணே பொழுதை கழித்தபடியும் இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைகின்றார் கார்த்திக். இதற்கெல்லாம் காரணம் மௌலியின் மகள் நக்மா ஆங்காரத்துடன் கண்ணில் பட்ட பொருட்களை எல்லாம் உடைத்து சேதப்படுத்த அதற்கான நஷ்டஈடு தொகையை மௌலி சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்து செட்டில் செய்கிறார். நக்மாவுக்கும் கார்த்திக்குக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. ஒவ்வொரு சண்டையின் போதும் கார்த்திக்கே வெற்றி பெறுகிறார். கார்த்திக்கை வீட்டை விட்டே அனுப்ப நக்மா செய்யும் முயற்சியும் ஒவ்வொன்றும் தோல்வியை தருகின்றது. தன் பேத்தி நக்மா திருமணம் செய்து கொண்டால்தான் சொத்துக்களை முழுவதும் சட்டப்படி பேத்திக்கு சேரும் என்று நக்மாவின் தாத்தா உயில் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நக்மா கார்த்திக்கை திருமணம் செய்து கொள்ள திட்டமிடுகிறார். கார்த்திக்கும் நக்மாவை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறார். ஆனால் கார்த்திக்கின் நல்வாழ்வின் அக்கறை கொண்ட மௌலி இந்த திருமணத்தை தடுக்கின்றார். அதை மீறி கார்த்திக் நக்மாவை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணத்திற்கு பிறகுதான் கார்த்திக் ஒரு முன்னாள் சிறை கைதி என்பதும் ரவுடி என்பதும் தெரிய வருகிறது. கொஞ்சம் விவகாரமான ஆள் என்பதும் நக்மாவுக்கு தெரிய வருகிறது. இப்போது கார்த்திக்கின் ஆட்டம் துவங்குகிறது. சிறிது சிறிதாக அவர் நக்மாவின் ஆங்காரத்தையும் கொட்டத்தையும் அடக்கி அவரது குணங்களை மாற்றுகிறார். நக்மாவின் சகோதரியின் கணவர் கபட நாடகமாடி நக்மாவின் சொத்துக்களை கைப்பற்ற திட்டமிட்டிருப்பதையும் தெரிந்து கொண்ட கார்த்திக் அந்த சூழ்ச்சியை முறியடித்து நக்மாவை அவரது சொத்துக்களையும் காப்பாற்றுகிறார். இதுதான் பிஸ்தா படத்தின் கதை சுருக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.